எக்ஸ்ரேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது? எக்ஸ்ரே மிஷினில் ஒரு பார்ட்டு தான் எக்ஸ்ரே டியூப். அந்த எக்ஸ்ரே டியூப்ல இருந்து தான் எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ்க்கும் மெட்டல் டார்கெட்டுக்கும் இடையில உள்ள இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்ரேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. எக்ஸ்ரே டியூபுக்கு 2 மெயின் பார்ட்ஸ் உண்டு. கேத்தோட் அண்ட் ஆனோட். கேத்தோட் வந்து ஒரு நெகட்டிவ் எலக்ட்ரோடு, ஆனோட் வந்து பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. கேத்தோட் கண்டைன்ஸ் ஹீட்டட் ஃபிலமெண்ட். ஆனோட் டங்ஸ்டன் மெட்டீரியலால் மேடாக இருக்கு. ஹீட்டிங் த ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ண உடனே என்ன நடக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த ப்ராசஸை தான் தெர்மியானிக் எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சிலரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் இடையில ஹை வோல்டேஜை அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரான் ஸ்பீடாட்டு டங்ஸ்டன் டார்கெட்டுக்கு ட்ராவல் பண்ணுது. இந்த ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் டங்ஸ்டன் ஆட்டமில் ஹீட் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி சடனாட்டு லாஸ் ஆகுது. எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட் இன் 2 ஃபார்ம்ஸ். ஹீட் 99% அண்ட் எக்ஸ்ரேஸ் 1%. டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பிரம்ஸ்டாலிங் ரேடியேஷன். பிரம்ஸ்டாலிங் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஹை ஸ்பீட் எலக்ட்ரான் டார்கெட்டில் ஹீட் பண்ணமோ பிரம்ஸ்டாலிங் ப்ரொடியூஸ் ஆகுது. இது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் எலக்ட்ரானுக்கும் டார்கெட்டிங் இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் பிரம்ஸ்டாலிங் ரேடியேஷன் சொல்லி அப்படி சொல்கிறோம். கேரஸ்டிக் ரேடியேஷன். when an incoming electron ejects an inertial electron, another electron fill the vacancy. இந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ் ஆட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த எக்ஸ்ரேஸ் எப்படி லீவ் ஆகுது அப்படின்னா அந்த ஸ்மால் விண்டோ வழியாக எக்ஸ்ரேஸ் வந்து லீவ் ஆகிட்டு இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணுது. வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.